இத பாரு, எண்ணி 3 மாசம் தான். 30,000 ரூபாய மொத்தமா வாங்கிக்க. 3 பேர் வருவோம், வெறுங்கையை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணேன். அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல. உனக்கு கேட் வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவன வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டை தான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க 3 பேரை கையை காட்டி விட்டுரு, நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை ஆட்டுறான். வெட்டிட்டுமா? படிச்சிருக்க. நீ கொஞ்சம் டாடி, இந்த மேட்டர்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு. மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ. இதுக்கு முன்னால தாடி குறுக்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்தி எல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர். என்ன இந்த நம்ம பொண்ணு பிரியாம அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்க, உங்க பொண்ணு பிரியாம அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தனுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க, மண்டை குழம்பி போய் யாருகிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க, உங்ககிட்டவே வளரிட்டேன். பிரியா, பிரியா. மம்மி, என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் ஒண்ணு சொல்லியே. நான் என்னமா சொன்னேன்? யாரு கூடயே சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே? ஓ, அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி, நான் ஒருத்தரை, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன் நான். எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ 3rd கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறியே. இத பார், அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் 3rd கிரேட் ஆள் இல்ல. பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கே 40 டாக்ஸோட போவாரு. ஓ, அவரா? ஐயோ, அவர் பெரிய ஃபாரின் பாத்தியமா? கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க. மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில்ல கூட பாத்தீங்கல்ல, the tall man. அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அரப் ஷேக் மாதிரி நல்லா ஹைட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாரிசனம் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாமளும் அவர் போய் பார்க்கணும். அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க உட்கார். ஐயோ அம்மா, நீங்க உட்கார். பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். பேசுங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் பைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஆபீஸ் வேலை முடிஞ்சு 4 நாள்ல கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். பாப்பு. ஏன் மாப்பிள்ளை? மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாம். ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி. அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
ஏன் என்னாச்சு? ரூட்ட சொல்லாமலதான் எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா மனசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல இருந்து அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ் எஸ்டேட் ஃபேக்டரி எனக்கு தூராது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா தேவத்னானி சுபகே சஞ்சீவதரத சதம் நேர்வச்ச சவாயுஷ்யவாரோணயமாபீஜாச்சோபாபானம். நிஜமாலுமா? அதுக்கா? இன்னைக்கு ஃபுல் லைக் உங்களை நான் தூங்கவே விட போறதில்ல. ஐயோ, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? காதல் ரசம் சுட்ட சுட்ட டயன் கூப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு கிக் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. விஸ்கி, பட்டசாராயம். ஐயோ அது இல்ல, மாமன் கூப்பிட்டா? மாமா நான் எது சொன்னாலும் செய்வீங்களா? அதுக்காக பார்ட்டி பம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சிக்னலுக்காக வெயிட்டிங். அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? பாட்டு? எனக்கு என்ன பாட்டு பாடுற நீ? இப்பதானே நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க. பாட போறீங்களா இல்லையா? இல்லன்னா சிக்னலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயோ, முத்து போல் பல்லழகி, உன் கோவ சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி. மாறன எதுவும் பாட தெரியாதா? ஐயோ, மாடனா பாடணும்னா விலுக்கு விலுக்குன்னு காக்கா வலி பந்த மாதிரி ஆடணுமே. அது நம்மளால முடியாது. ஆடுப்பா மாமா. कभी कभी मेरा दिल में गयाल. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான்? அப்பல என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது? என்ன மாப்பிள, 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா தில் மே, கபி கபி மேரா தில் மே. ஏய் தாடி என்ன கபி என்ன கபி? மேரா தில். வேண்டாம்,
கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் பொறாம இல்ல கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாம? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஹலோ பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க? ஓ, நீங்களே கல்யாணத்துக்கு வரல? நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட 2வது மருமக. ஓ, பிரி ஹஸ்பண்ட். ஆமா, மூத்த மருமகனுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா முதல்ல 2 பேரும் வேற வேறையா இருந்தோம். இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல. கேட்கணும்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமேன்னு அதனாலதான் கேட்டேன். ரியலி? யூ see, எப்படி சொல்லி, ஆபீஸ்னு ஒண்ணு இருந்தா மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். மேனேஜர் சொல்றது அசிஸ்டன்ட் கேட்கணும், அசிஸ்டன்ட் சொல்றது மேனேஜர் கேட்கணும். அப்பதான் ஆபீஸ்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கும். அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு தாலி கட்டினேன். பட் 4 சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல. குழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடும் நினைக்கிறான். ஆஹா, பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கா? என்ன பிரதர், எவ்வளவு பெரிய வக்கீல் நீங்க. பார், ஒத்து வரலன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு டாம் டாம்னு மிரட்ட வேண்டியதானே? ரெடி பண்ணேன். ஒண்ணு இல்ல, 4 நோட்டீஸ் ரெடி பண்ணேன். அனுப்பிச்சிங்களா? இல்ல, இல்ல, ஐ லவ் கிடைக்குது. போங்க, இப்படி போயிட்டு இருக்கா கதை. இங்க பாருங்க பிரதர், கவலையே படாதீங்க. இப்ப நான் போய் விடுற உங்க ஆள் பொட்டி தூக்கிட்டு அடுத்த நிமிஷமே இங்க வருதா இல்லையான்னு பாருங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. வணக்கங்க. நான் இவரோட பிஏ. பேசிட்டு இருங்க. என்ன பூஜை கஜையெல்லாம் பலமா இருக்குது? இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? ஆனா அதான் மாப்பிள, இந்த பசங்க பட்டம் விடுறாங்கல்ல, அப்ப நூறு அறுந்துட்டு போகாம இருக்க மஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கையில அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்ட்ராங்கா மஞ்சா போடுறாங்க. சி, அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு? என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பொண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூட தாலி பலத்தை கூட வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்பிள, கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஆமா, இவங்க எதுக்கு? இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அது அவங்க வீட்ல பண்ணலாம்ல. அப்புறமா ஓடி போயிருவாங்க. சி, அவங்கள அததான் வேண்டிக்கிறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்களும் இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா? கூடதாங்க இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றாருன்னு அவர் சொல்லி. இன்ஜினியரா இருக்காரு. ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு 3 குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா? சரிங்க. டாக்டரா இருக்காரு. ஏமாம் சார், இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட கூடித்தான் நடத்திட்டு இருக்காங்க. எஸ். அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க. அது நல்ல காரியம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வெறும் கைத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களா? அது எப்படி? அது சும்மா உடான் சார். ஜீத்து பாத்தியா? சித்திரா, நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. பாருங்க, 4 பேருக்கு முன்னாடி நான் அப்படி பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, குழந்தை பத்துக்கிட்டா அது அழகெல்லாம் போயிடும், பாடி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரோட நீங்க ஒத்து போறதில்ல, அப்படித்தானே? ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி. சுருக்கமா சொல்ல போனா மலடின்னு சொல்றாங்க உங்க ஊர்க்காரங்க சொல்றதுக்கிட்ட. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமில்ல? வாங்க. சித்ரா, எங்கம்மா போற? என்னத்த இப்படி கேட்டீங்க? சுமங்கலி பூஜை அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரன் ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் போயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாமா, மாப்பிள்ளையே வந்து மத்தியானம் கூட்டு போறேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் என் பொண்ணால பொறுக்க முடியல, போட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. டிரைவர், ஏய் சீக்கிரம் வாயா, போட்டி கொண்டு வண்டியில் வையே. சிரிச்ச முகத்தோட வா. என்னங்க, பால் கூட குடிக்காம படுத்துட்டீங்களே? என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க? தூக்கம் வருதா? ஐயோ, எனக்கு வரலையே. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? அவளும் நம்மள மாதிரி லவ் மேரேஜ் தான். ஆனா வாரத்துல 4-5 நாள் சண்டை போட்டுக்குவாங்களாம். மீதி 2 நாள் தானே இருக்குது, அதுலயே அடிச்சுக்க வேண்டியதானே? குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னான்னு திட்டுவாளாம்.
அவர் வாய மூட சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டாளாம். அப்புறம் அவர் கோவம் வந்து பலார்னு அறிஞ்சு வரான். அதுக்கப்புறம் அவ பின்னாலே கெஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்த வரான். ஐயே, ஆமாங்க, ஒரு ஊடலுக்கு அப்புறம் வர கூடலதான் ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க டேஸ்டடா. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே? என்னங்க நீ இப்போ அதுக்காக உன்னை அறைய சொல்றியா? எஸ் ப்ளீஸ். பாரு, உனக்கு பைத்தியம் எங்கிட்ட ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? ஒரே ஒரு அறை தானே கேக்குறேன். இது ஒரு அறையா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஐயோ, ஐயா பலமானுச்சுனா உங்களுக்கு உண்மையிலேயே மேல கோவம் இருக்கா? இல்லனா விளையாட்டுக்கு அடிக்க சொன்னா இப்படி அடிக்கிறது உங்களை இப்படி அடிப்பீங்க? எவ்வளவு கோவம் இருக்கும் உங்களுக்கு என் மேல? ஐயோ. போய் சொல்றீங்க. ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயே, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? என் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட். டேய் நிறுத்துக்கடா, இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. चोर चोर ஐயோ ஐயோ, கொள்ளடிக்கிறாங்க, வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ சொன்ன கேளியா? चोर चोर ஐயோ, வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல என்கிட்ட போறாங்களே. சோரி சோரி. கத்தாதையா, இன்னும் 1 hour கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? சோரி. ஐயோ, குடும்பத்தோட வந்து கொள்ளடிக்கிறாங்க. பச்சே பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன். சோக்க பச்சே. என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி இருப்பேன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது குறுக்கா சொன்ன ये आदमी बड़ा फ्रॉड. मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கை வச்சுட்டு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? போடா அம்மா, இவன் பக்கத்து வீடு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. பார்ட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் 2 தனியா பேசுறீங்களா? சாரி மாப்ள.
தனியாச்சும் அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல் அது நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒருத்தர் தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா 20 கோடி ரூபாய். ஆடா ஐயா அதை விடுங்க மாமா. ஐயா இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மாரட்டி பேசியிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, பிளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் பதவி ஓகே ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான். இதுதே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு. மாப்பிள்ள 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாத வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ்ஸ புடிச்சு நான் ஓடி போயிடுறேமா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துருங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் from பாரப்பட்டி ஜமீன். இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்னைய அசைச்சிட்டீங்களே, இல்ல ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம் இப்படி எல்லாம் நாடகத்தை நடத்தி உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே. இதுதான் இந்த டிராமாரிய பிரமாதமான காமெடி. இந்த ஆளை கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. என்ன நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தா என்னதா? பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? அப்ப ஏன் அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே அவரோட. கேப் மாதிரியா மொல்ல மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம் அதுல கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வீக் தான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நீட்டீங்களா, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல. அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சினாரா? அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லொசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணக்காடியாயி அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியத்தான் செய்யும். சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெளிவா டிஃபரெண்டா தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆனதாய் போச்சு, அது ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அப்படி கூப்பிடுங்க. அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு. எத்தனை நாளைக்கு ஓச்சி நீ சோறுங்கிறது? அப்படியோ இல்ல பண்ணி எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் அவ வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல?
மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது. தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க. ஆனா அதை கழட்டி கொடுங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் மாமா அது என்ன மைனர் செயினை போட்டு ஆட்டிட்டு தெரியறதுக்கு? இது பாருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது. மரியாதையா உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க. அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரியா. ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம். நீ வா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நம்ம ஊரு நம்ம வீடா? நான் கூட வர மாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட. You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாலியை வேற கழட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் அவனோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துட்டு இருந்தேன். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. ஏய் மாமியார, புருஷன் பேரை சொல்றதுக்கே கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டாப் போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. இது பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்.